கைஸ் தனுஷ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குபேரன் படத்தோட அந்த ரிலீஸ்க்காக பயங்கர பிஸியா இருக்காரு. அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, குபேரன் படத்தோட அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு ஜானரா இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள் வந்து இட்லி கடை படத்த ரிலீஸ் பண்றதுக்காக அந்த ஒர்க்ல பயங்கர பிஸியா இருக்காரு. நடிகர் அப்படின்றதும் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்ற பேரையும் எடுத்திருக்காரு தனுஷ். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிருந்த நிலைமையில, அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்போ தனுஷ் வந்து நம்ம ஏகே வச்சு படம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா எதிர்பார்த்துக்கிறோம். AK64 இந்த படத்துக்கான இந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த சேம் டைம் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் கார் ரேசிங் அதுல வந்து பயங்கர பிஸியா இருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூல ஏகே சொல்லி இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங் முடிகிற வரைக்கும் நான் சினிமா பக்கமே வரப்போறது கிடையாது. அதனால இப்போதைக்கு சினிமாவை பத்தி என்கிட்ட எந்த ஒரு அப்டேட்டுமே கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து எந்த டேரக்டர் கூட பண்ணுவாரு அப்படின்றது பயங்கர எதிர்பார்ப்பா இருக்குது. டான் பிக்சர்ஸ் கூட பண்ணுவாரா இல்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸ் கூட பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ கிளம்பி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே வந்து அடுத்த படம் வந்து ஆதிக்கிற வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த விஷயம் வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. கண்டிப்பா அடுத்த படம் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் தானா அப்படின்றது. ஸோ தனுஷ் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா எதிர்பார்த்துக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் அவர் எடுத்த படங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட்டவே கொடுத்துருக்குது. அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ஏகே வச்சு படம் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்ல ஒரு கமர்ஷியல் மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா எதிர்பார்த்துக்கிறோம். AK64 அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதா இருந்தாலுமே நம்மளுக்கு ஜூலைல வரும் அப்படின்ற மாதிரி இப்போ சோஷியல் மீடியால ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாய்ஸ் என்ன மாதிரி ஒரு தரமான அப்டேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த படத்தை ஆதிக் பண்ண நல்லா இருக்குமா இல்ல வந்து தனுஷ் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்றத. மேலும் சினிமா பத்தின இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.